அதாவது அடுத்து இப்ப தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நிலவு வருகிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 12 மணி நேரம் முதல் 18 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 12ஆம் தேதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டெல்டா கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. இது நவம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் அதே இடத்துல நிலை கொண்டு தமிழகத்தில் மழையை கொடுக்க இருக்கிறது. இதன் விளைவாக நாளை மாலை அல்லது இரவு முதல் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியாக துவங்கும். அடுத்து நவம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இந்த தாழ்வு பகுதி நன்கமைந்த தாழ்வு பகுதியா அதே இடத்துல மையம் கொண்டு மழையை கொடுப்பதன் காரணமா நவம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு.